வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப பயனுள்ள ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. நம்ம தினமும் ஆப்பிளை நம்ம உணவில் சேர்த்துக்கிறனால நமக்கு ஹார்ட் டிசீஸ் மற்றும் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் குறையுது. மற்றும் இந்த ஆப்பிள் நம்ம உடல்ல இருக்க LDL அப்படின்னு சொல்ற கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்க உதவுது. இது போல ரொம்ப ஹெல்த்தி மற்றும் டேஸ்டியான ஆப்பிள் வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள் வேக்ஸ் கோட்டிங் இல்லாம இருக்கா மற்றும் அழுகாம இருக்கா, இதுதான் நம்ம முக்கியமா பார்ப்போம். ஆனா அந்த ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷான புது ஆப்பிளா இல்ல அது பழக்கடைக்கு ரொம்ப நாள் ஆனதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோமா? ஆப்பிளோட ஃப்ரெஷ்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பர் டிப் இருக்கு. ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஒரு லைவ் டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ நம்ம லைவ் டெமோ பார்க்கலாம். இங்கே நான் 2 ஆப்பிள் வச்சுருக்கேன். இதில் எது ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சேம் கலர், சேம் டெக்ஸ்சர். ஆனால் இதில் ஒரு ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள், ஒன்று ரொம்ப பழைய ஆப்பிள். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் முக்கியமாக ஆப்பிளோட காம்பு பகுதி, அதாவது அந்த ஸ்டெம் பகுதியை பார்க்கணும். இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டெம் பாருங்கள், ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்குது. இந்த ஆப்பிளோட ஸ்டெம்மை இப்போ நான் கத்தியை வச்சு லைட்டாக கீறி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. இந்த ஆப்பிள் பறித்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். இது ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் கிடையாது. அதனால தான் இதோட காம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ஆப்பிள் பார்க்கலாம். இந்த ஆப்பிளோட காம்பை லைட்டாக நைஃப் வச்சு நான் கீறி காட்டுறேன். இதில் இந்த காம்பு உள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, க்ரீன் கலரில் தெரியுது. ஸோ இந்த ஆப்பிள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா ஆப்பிளோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புது ஆப்பிள்னே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆப்பிள் வாங்கும்போது ஆப்பிள் வேக்ஸ் கோட்டிங் இல்லாமல் இருக்கா மற்றும் அழுகாமல் இருக்கா அப்படின்னு பார்க்குறதோடு அதோட காம்பை பார்த்து அந்த ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.